வணக்கம். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி. ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கிற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. திருவாரூர்ல 7ஆம் தேதி ஆழித்தேர் ஓடப்போகிறது. தியாகேசன் திருவீதி உலா ஸ்ரீ தியாகராஜராக சிவபெருமான் காட்சி அளிக்கின்ற முக்கியமான தலம் திருவாரூர். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். எவ்வளோ பெரிய ஒரு கிரெடிட் பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு எவ்வளோ பெரிய புகழ் பார்த்தீங்களா, வேற எங்கேயுமே கிடையாது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. சரி, கடைசி காலம் வந்துடுச்சு, போய் காசியில் தங்கிடலாம் அப்படின்ட்டு அங்கேயே தங்கினா கூட அது கிடைச்சிரும். ஆனால் திருவாரூரில் பிறக்கணும்னா நம்ம அம்மா டெலிவரிக்கு அங்கே இருந்தால் தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம். அங்கே பிறந்தாலே ஸ்ட்ரைட்டாக மோட்சம் தானே. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் முடியேன். முக்கியமான மோட்சபுரிகளிலே அதுவும் ஒன்று. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சிபுரத்தில் வந்து தரிசனம் பண்ணினால் முக்தி, சிதம்பரத்திலே வந்து தரிசனம் செய்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, காசியில் மரணம் சம்பவித்தால் முக்தி. யார் இறந்தாலும் காசியில் வந்து சிவபெருமானே வந்து காதில் ராமநாம தாரக மந்திரத்தை சொல்லி அவங்கள நேராக ஸ்ட்ரைட்டாக அனுப்பிச்சிடுறாராம். இங்கே எதுவும் கியூலாம் கிடையாது. செக்இன் கவுண்டர்லலாம் போய் நிற்க வேணாம். ஏர்போர்ட் மாதிரி ஸ்ட்ரைட்டு காசியிலேருந்து போனால் அப்படியே போயிடலாம். ஆனால் திருவாரூரில் பிறந்தாலே முக்தி. அப்பேற்பட்ட அந்த திருவாரூர் தியாகேசன் ஏப்ரல் 7ஆம் தேதி ரதோத்சவத்திலே ஆழித்தேர் அந்த மாட வீதிகளிலே வலம் வரப்போகிறது. மாட வீதிகளிலே ஆழித்தேர் வலம் வரப்போகிறது. அதை கண்டு கழிக்க எல்லோரும் செல்லலாம். மார்ச் 13லேருந்து ஏப்ரல் 20 வரைக்கும் நடக்குது உற்சவம். பங்குனி உத்திரம் திருவிழா ஏப்ரல் 20 வரைக்கும் நடக்குது. இந்த மாதிரியான ஒரு நல்ல திருவிழாக்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். எல்லா ஊர்லேயும்லாம் கிடையாது. வடக்க போனீங்கன்னா பூரியில் மட்டும்தான் ரதோத்சவம் ரொம்ப ஃபேமஸ். அங்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு கோயில் ஃபேமஸாக இருக்கும், அதுக்கு ஏதாவது ஒரு திருவிழா இருக்கும். காசியில் தீபாவளி அன்னைக்கு அன்னபூரணியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரியெல்லாம் எல்லா வட மாநிலங்கள்லையும் சில கோயில்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 100 கோயில், மொத்தம் 25,000 கோயில்கள் அறநிலைத்துறை பட்டியலில் இருக்கு. திருவிழா நடைபெறும் தலங்கள் எத்தனைன்னு பார்த்தா 25,000 கோவில் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். திருத்தலங்கள் நிறைந்த ஆன்மீக பூமி எதுன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே ரொம்ப மிகச்சிறந்த திருத்தலம் என்று எதை சொல்ல வேண்டும் என்று கேட்டால் திருவாரூரை சொல்ல வேண்டும். ஏன் காஞ்சிபுரம் இல்லையா, சிதம்பரம் இல்லையா, திருவண்ணாமலை இல்லையா, திருச்செந்தூர் இல்லையா? எல்லாம் இருக்கு. எல்லாம் பெரிய விசேஷமான ஸ்தலங்கள் தான். ஆனால் பிறந்தாலே முக்திங்கிறது வந்து திருவாரூருக்கு மட்டும்தான். சிவபெருமான் காலால் நடந்து வந்த திருவீதிகள். பறவை நாச்சியார் வீட்டுக்கு நடந்து போறாரு. சுந்தரமூர்த்திக்கு வந்து பொண்ணு கேட்கறதுக்காக போறாரு. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு முதல்ல கல்யாணம் நிச்சயம் பட்டப்ப அவர் தான் வந்து தடுத்து நிறுத்துறார். ஏ பித்தா அப்படிங்கிறார் இவர். நீ என்ன பித்தனா? பித்தன்லாம் இல்லை, எனக்கு நீ அடிமை, இதை பார் ஓலை எழுதி கொடுத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 2 கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார். திருவொற்றியூர்ல ஒரு கல்யாணம், திருவாரூர்ல ஒரு கல்யாணம். பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா அதுக்கு பிராயச்சித்தமா 2 கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. சிவபெருமான் நமக்கு மறைமுகமாக சொல்லுகின்ற ஒரு நீதி. சங்கிலி நாச்சியாரை திருவொற்றியூரிலும், பறவை நாச்சியாரை திருவாரூரிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் எம்பெருமான். ஏனென்றால் அவர் தம்புரான் தோழன்னு பேரு. சிவபெருமானுக்கு நெருங்கிய தோழன் யாருன்னா சுந்தரமூர்த்தி. சுந்தரர் செலவுக்கு பணம் வேணா காசு கேட்பார். வாசு தீரவே காசு நல்கீர் அப்படிம்பார். அவர் கொண்டு வந்து வச்சுட்டு அசரீரியா சொல்லுவார், அதை வச்சிருக்கேன் காசு எடுத்துக்கோ. கொடிமரத்து பக்கத்துல பலிபீடத்துல காசு வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படிம்பார். இவர் போய் பார்த்தா அங்க இருக்கும் தங்கம் வச்சிருப்பார். 4 இடத்துல அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக பணம் கொடுத்துருக்காரு. ஆத்துல போட்டு குளத்துல தேடுறாம்பாங்களே, அது அவருக்கு வந்தது தான். விருதாச்சலத்துக்கிட்ட ஆத்துக்குள்ள பணத்தை போட்டுட்டு திருவாரூர்ல வந்து குளத்துல இருந்து அந்த பணத்தை எடுக்கிறார். ஏடிஎம் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தியாகேசன் அருள்பாலிக்கும் தலம் தான் திருவாரூர்.
முடிஞ்சா வாங்க 7ஆம் தேதி பார்க்கலாம். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலனுக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம், குருச்சந்திரன் சேர்க்கை. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பெயர், புகழ், செல்வாக்கு, சமூக அந்தஸ்து என அனைத்தும் சிறப்பாக கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசியினருக்கு அதிலே பெரும் தனம் கிடைக்கும். மிகப்பெரிய செல்வச் செழிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியம் ஏற்படும், திருமண தடை விலகும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், வியாபாரத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் வளர்ச்சி, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் என எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மேஷ ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. ரிஷப ராசியிலே உள்ள திருமணமான, குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்பட போகிறது. பக்கத்தில் இருக்கிற கோவில் எதுவோ உங்கள் இடத்திற்கு, நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். தணிகை வேல் முருகனை மனதார துதியுங்கள். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே தணிகை வேலை துதிக்க வேண்டும். தணிகை வேல்னா திருத்தணி முருகன் அர்த்தம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவேலே. அந்த திருத்தணி முருகனை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இன்னைக்கு வேண்டிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தணிகை வேல் முருகன் அருளால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். இன்றைய நாள் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. 5 குடைய புதன் வலுவாக 10ஆம் இடத்திலே போய் 10 குடையவனோடு இணைந்திருப்பதால், 10ஆம் இடத்தில் 10 குடைய சனியோடு இணைந்திருப்பதால், 10ஆம் இடத்திலே சனி புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் ரிஷபராசிக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த சனி புதன் சேர்க்கையினால என்னென்ன லாபம்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வியாபார வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் அவரவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கணுமோ அது நடக்கும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் 9 குடையவனும் ஒன்றாக இணைந்து விட்டன. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான சனி ஆட்சி, ராசி அதிபதி புதனும் அங்குதான் இருக்கிறது. சனி புதன் 9இல் சேர்க்கை. ராசி அதிபதி புதன், 9 குடையவன் சனி. சனி மிதுனத்துக்கு நல்லது பண்ற கிரகம். 9ல் தான் சனி இருக்கு. அடுத்த மார்ச் மாசம் தான் சனி பெயர்ச்சி. 2026 மார்ச் 6/3/2026 அன்னைக்கு சனி பெயர்ச்சி. 6/3/2026 அன்னைக்கு தான் நெக்ஸ்ட் சனி பெயர்ச்சி. Saturn transition. Saturn transition is going to take place only on 6th March 2026, not this year. எனவே மிதுன ராசிக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள், நல்ல நாள். செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 5 குடையவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பதவி உயர்வு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதுனத்திற்கு இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நாள். 3/12 குடையவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். 9ஆம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற்றதால் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம். 2 குடையவனும் 11 குடையவனும் 9ஆம் இடத்திலே இணைந்து விட்டன. தன லாபாதிபதிகள் சேர்க்கை திரிகோணஸ்தானத்தில், அதுல 1 உச்சம். 2 குடையவன் 11 குடையவன் எப்ப சேர்ந்தாலும் பணம் கிடைக்கும். இப்ப கடகத்துக்கு அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 2-11 குடையவர்கள் சேர்க்கை. எனவே கடக ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 2 குடையவனும் 11 குடையவனும் 9ஆம் இடத்தில் இணைந்ததால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் ராசியை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நேரத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. எனவே திருமணம் எப்பொழுது நடைபெறும்? 7 குடைவன் 7ஆம் இடத்திலே 2 குடைவனோடு இணைந்திருக்கிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். 2 குடைவன் புதன், 7 குடைவன் சனி, ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு 7 புதன் சனி. அதனால கல்யாணம் ஆகும். சுக்கிரன் வேற உச்சம், களத்திர காரகன் உச்சம், களத்திர ஸ்தானாதிபதி ஆட்சி, குடும்பஸ்தானாதிபதியும் களத்திர ஸ்தானாதிபதியும் சேர்க்கை. அதனால சிம்ம ராசிக்கு இப்பொழுது திருமண தடை விலகும், திருமணம் நிச்சயமாகும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 குடைவனும் 10 குடைவனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். தனலாபம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். நல்லா சேர்த்து வைங்க. காற்றுள்ள போதே துட்டிக்கொள். பண வார்த்தையே சேவிங்ஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அப்புறம் பின்னால வருத்தப்படக்கூடாது. எங்கேயாவது 2 இடத்துல இடத்த வாங்கி போடுங்க. உங்களுக்கு 11ல் செவ்வாய் இருக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சா டக்குன்னு முடியும். அசையா சொத்து வாங்கலாம், பணம் வரும். சிம்ம ராசிக்கு நிறைய பணம் கிடைக்கும். எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க. அசையா சொத்தில் முதலீடு செய்யவும், பூமியில் முதலீடு செய்யவும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே 9 குடைவன் உச்சம் பெற்று இருக்கிறது. 9 குடைவன் 7ஆம் இடத்திலும் 7 குடைவன் 9ஆம் இடத்திலும் இடமாற்றம் பெற்று மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. லாபஸ்தானாதிபதி உச்சம், தனஸ்தானாதிபதி உச்சம், ஒரே நேரத்தில் 2 உச்சம். இது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். கன்னிக்கு தான் இந்த மாதிரி கிடைக்கும். லாபஸ்தானாதிபதி என்பது சந்திரன், அது 9ஆம் இடத்துல இப்போ உச்சமா இருக்கு. தனஸ்தானாதிபதி என்பது சுக்கிரன், அது இப்போ 7ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கிறது. 2 குடைவன் உச்சம், 11 குடைவனும் உச்சம் ஒரே நேரத்தில். அதனால எப்படியாவது பணம் வந்துடும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது வராம ரொம்ப டிலே ஆயிட்டு இழுத்துட்டே அப்புறம் தரேன், இதோ தரேன், வந்துருச்சு தந்துருவேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா இப்போ கொடுத்துருவாங்க. பழைய பாக்கி எல்லாம் வசூலாக்கும். நீங்க எங்கேயாவது டெபாசிட் போட்டு மறந்து போயிருப்பீங்க ஏதாவது ஒரு பேங்க்ல, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ அதெல்லாம் மெச்சூரா இருக்கும். நீங்க போய் அதை விட்ரா பண்ணி எடுத்துட்டு வரலாம். அதை மறந்து போனது, விட்டு போனது, வராமல் போனது, வாராக்கடன் என்று நீங்கள் நினைத்தது, அவை எல்லாம் இப்பொழுது கைக்கு வரும். பேட் டெப்ட்ஸ்னு சிலலாம் வரவே வராது அப்படின்னு சொல்லி நீங்க ஓரமா எடுத்து வச்சிருப்பீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது? அவ்வளவுதான், விடு. தலை எடுத்து போன ஜென்மத்தில் அவனுக்கு என்ன பாக்கியோ தெரியல, எடுத்து வை. அவன் எங்கேருந்து தரப்போறான்? இதுக்காக அவனை போய் அடிக்கவா முடியும்? அப்படின்லாம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பீங்க. பார்த்தா இப்போ அவன் திடீர்னு கொண்டு வந்து காசு கொடுத்துருவான். இருந்தாலும் சாரி மன்னிச்சிங்க அப்படின்னா, அடப்பாவி நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்க சார், இந்தாங்க சார், நீங்கள் அவசரத்துக்கு கொடுத்தீங்க, இந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரியெல்லாம் எங்கே இருந்தாலாமோ எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும். பண மழை கொட்ட போகிறது, கொட்டோன்னு கொட்ட போகிறது. நீங்கள் கொட்டோன்னு கட்ட போகிறீங்க. அப்படி ஒரு பெரிய வருமானம் இப்போ வரப்போகுது. துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அதிகமாக பேச வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் தான் சைலண்டா இருங்க. நாளைக்கு உங்களுக்கு யார் கையிலே பிடிக்க முடியாது. ஓஹோன்னு வெளுத்து கட்ட போறீங்க. நாளைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னைக்கு சைலண்டா இருங்க. நீ ஒரு நாள் விட்டுருங்க. இன்னைக்கு மௌன விரதம் நினைச்சுங்க. நீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள். 5 குடைவனும் 9 குடைவனும் 7ஆம் இடத்திலே ஒன்றாக சேர்க்கை. 5 குடைவன் அப்படின்னா 5th லார்ட். விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடு எது? விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். மீனத்துக்கு அதிபதி குரு. 5 குடைவன் குரு. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து 9 குடைவன். 5வது வீடு மீனம்னா அப்போ 6 மேஷம், 7 ரிஷபம், 8 மிதுனம், 9 கடகம். கடகத்துக்கு அதிபதி சந்திரன். 5 குடைய குருவும் கடகத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரனும் குருவும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்திற்கு 7ஆம் இடமான ரிஷபத்திலே வந்து இணைந்து, அதிலே சந்திரன் உச்சமும் பெற்று, குருச்சந்திரன் சேர்க்கை பெற்று, கஜகேசரி யோகம் பெற்று, குருச்சந்திர யோகம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. இதை விட பெரிய யோகம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க இப்ப நீங்க என்ன பண்ணாலும் நீங்க தான் ராஜா. நீங்க வச்சதுதான் சட்டம். நீங்க சொன்னது நடக்கும், நடத்தி காட்டுவீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். வியாபாரம் ஓகோன்னு நடக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண தடை விலகும். வீடு வாங்குவீர்கள்.
எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி பொருளாதாரத்தில் பிரதிபலிக்கும். பொருளாதார வளர்ச்சி வியாபாரத்தில் பிரதிபலிக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய வியாபாரம் நடக்கும், ஆனால் சில பேர் காசு கம்மியாக வரும். உங்களுக்கு அப்படி இல்லை. வியாபார வளர்ச்சி பொருளாதாரத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னா நிறைய இன்கம் வரும். நிறைய இன்கம் வந்தால் என்ன பண்ணீங்க, வியாபாரத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணிடுவீங்க. பொருளாதார வளர்ச்சி வியாபாரத்தில் பிரதிபலிக்கும். இந்த வியாபாரம் பொருளாதாரம் ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் டிபெண்ட். அதனால் அது ஒன்றுக்கொன்று சார்புடையது. ஒன்று நல்லா இருந்தால் இன்னொன்று நல்லா இருக்கும். எனவே இப்பொழுது இரண்டுமே நன்றாக இருக்கும். வியாபாரம் பொருளாதாரம் ஆகிய இரண்டிலுமே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். ராசிக்கு நன்மை செய்கின்ற முக்கியமான கிரகங்களெல்லாம் வலுவாக இருக்கின்றன. 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சனியோடு 9 குடைய புதன் இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கிரகமான சுக்கிரன் உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மற்றொரு யோகம். குருச்சந்திரன் 5ஆம் இடத்திலே இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். இப்படி பல்வேறு யோகங்கள், இவற்றை பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது அமைந்திருக்கின்றன. அதனால் என்ன பலன் என்றால், நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள், முழுமையாக செய்வீர்கள், வெற்றிகரமாக செய்வீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளிலே நிச்சயமாக வெற்றி இருக்கும். நீங்க எதை ட்ரை பண்ணாலும் சக்சஸ் ஆகும். ரொம்ப கஷ்டமான வேலை கூட நீங்க தொட்டீங்கன்னா சீக்கிரம் முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு ராசி உங்களுக்கு வந்திருக்கு. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். எனவே நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5 குடையவன் ராசியில் இருப்பதால் யோகம். ராசி அதிபதி 5 குடையவன் ஆகிய இரண்டுமே ராசியில் இருக்கிறது. ராசி அதிபதி யாரு? சனி. 5 குடையவன் புதன். சனியும் புதனும் கும்பத்தில் இப்போ ஒன்னா இருக்கு. அது கும்ப ராசிக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். சார் என்னமோ சனி பயிற்சின்றாங்களே, அதெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு இல்லைங்க. ஏன் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அடுத்த வருஷம் மார்ச்சில் தான், மாசி 22 விசுவாவசுவ வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி அடுத்த சனி பயிற்சி. இங்கிலீஷ் டேட் 6/3/2026. அப்போதான் சனி பயிற்சி. இன்னும் 11 மாதம் இருக்கு. ஏன் கவலைப்படுறீங்க? அது வரைக்கும் சனி உங்கள் ராசி அதிபதி நல்லா தான் செய்வார், உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார். உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியில் ஆட்சியாக இருக்கார். அதனால் எந்த தப்பும் இல்லை. இன்னும் 11 மாதம் இருக்கு சனி பயிற்சிக்கு. இந்த வருஷம் சனி பயிற்சியே கிடையாது. 2025 சனி பயிற்சி கிடையாது. திருநள்ளார் கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுவேன். திருக்கணிதம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு திருக்கணிதத்தில் உடன்பாடு இல்லை. எனக்கு அது ஒத்துப்போல, எனக்கு சரியாகல. அது அந்த பஞ்சாங்கம் கரெக்டாக இந்த பஞ்சாங்கம் கரெக்டான்ற விவாதத்துக்குள்ளே நான் வரல. எனக்கு அது சரிப்பட்டு வரல. எனக்கு இதுதான் சரியாக வருது. அதனால் நான் வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணுறேன். திருநள்ளார் கோயிலில் எப்போ சனி பயிற்சின்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்ம சனி பயிற்சிங்கிறத ஃபாலோ பண்ணணும். நமக்கு அதுதான் மெயின் அத்தாரிட்டி. அதுதான் திருநள்ளார் கோவில் தான் நமக்கு அத்தாரிட்டி. அவங்க இப்போ சனி பயிற்சி இருக்குன்னு சொன்னால் நானும் சனி பயிற்சி இருக்குன்னு சொல்லுவேன். அவங்க இல்லைன்றாங்க, நானும் இல்லைன்ட்டேன். ஏன்னா வி ஃபாலோ வாக்கிய பஞ்சாங்கம். அதனால் இப்போ கும்பத்தில் சனி இருக்கிறது, புதனும் இருக்கிறது. எனவே கும்பராசிக்கு யோகம் அதிகமாக ஏற்படக்கூடிய நல்ல நேரம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது அருகில் வந்துவிட்டது. ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மீன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அதிக வளர்ச்சி ஏற்படும். சுய தொழில், வியாபாரம், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கும். ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. எனவே இப்பொழுது பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. 5 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். 5 குடையவனும் 10 குடையவனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன 3ஆம் இடத்திலே. மீன ராசிக்கு 5 குடையவனும் 10 குடையவனும் ஒன்னா சேர்ந்துடுச்சு. அதனால இப்ப பதவி உயர்வு கிடைக்கும்.
மீன ராசிக்கு 5 குடையவன் தான் யாருன்னா சந்திரன், 10 குடையவன் யாருன்னா குரு. ராசி அதிபதியும் குரு தான், 10 குடையவனும் குரு தான். இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்கு. அதனால பதவி உயர்வுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 90% இருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மறந்துடாதீங்க, திருவாரூர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. அடுத்த திங்கட்கிழமை தேர்ல தியாகேசன் பவனி வரார். ஆழித்தேர் தேரோட்டம் 7/4 திங்கட்கிழமை இன்னைக்கு 24 வரைக்கும் உற்சவம் நடக்கிறது. 13/3 ஆரம்பிச்சு 24 வரைக்கும் 24/20/25 வரைக்கும் அடுத்த மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் 1 ஏதாவது திருவிழா அங்க நடந்துகிட்டே இருக்கும். அங்க அடிக்கடி திருவிழா நடக்கும். 365 லீலைகளை நிகழ்த்தி இருக்கிறார் தியாகராஜ சுவாமிகள். தியாகராஜர்ன்ற திருநாமம் சிவனுக்கு அங்கதான் முதல்ல ஏற்பட்டது, திருவாரூர்ல தான். அதுக்கப்புறம் 7 கோவில் அதே மாதிரி வந்தது, 6 கோவில் அதே மாதிரி உற்பத்தி பண்ணார். மொத்தம் 7 கோவில்கள் ஒரே மாதிரி பெயர் கொண்ட தியாகராஜராக சிவபெருமான் காட்சியளிப்பார். அந்த 7 கோவில்களையும் சேர்த்து சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு பெயர். அதில் முதன்மையானது திருவாரூர். திருவாரூரில் தியாகேசன் அடியார்களுக்காக செய்த லீலைகள் ஏராளம். அந்த தியாகேசனை தரிசித்தால் நமது வினைகளெல்லாம் விலகும். சர்வ பரிகார ஸ்தலம்னு பேர், அதுக்கு பேர். எல்லா பரிகாரமும் அது உள்ளே அடங்கியிருக்கான். தனித்தனியா ஒரு பரிகாரத்துக்கு ஒரு கோவில்லாம் போவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னா திருவாரூர் தான். சர்வ பரிகார ஸ்தலமான திருவாரூர்ல இப்பொழுது திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அப்படியே வாங்க, ஒரு தரம் திருவாரூரை தரிசனம் பண்ணிட்டு போலாம். நானும் முடிஞ்சா வரேன். இந்த திருவிழாவில் ஏதாவது ஒரு நாள் நானும் வருவேன். தேருக்கு வர முடியலன்னா கூட அதுக்கு அடுத்த நாளாவது வந்துடுவேன். கண்டிப்பா வந்து தியாகேசனை தரிசனம் பண்ண எனக்கு ரொம்ப வருஷமாச்சு. தியாகேசனை தரிசனம் பண்ணி கமலாம்பிகை, அந்த அம்பாள் வந்து கேட்ட வரத்தை கொடுப்பவள் கமலாம்பிகை. தியாகேசன் தியாகராஜ சுவாமி. திருவாரூருக்கு வந்து நம்ம இந்த திருத்தலத்தோட பெருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கோவில ஃபுல்லா எல்லா சன்னதியும் பார்த்து தரிசனம் பண்ணோம்னா 1 வாரம் தங்கினாதான் முடியும். அவ்வளோ பெருசு. சும்மா போயிட்டு அப்படியே இந்த 2 சன்னதி பார்த்துட்டு இப்படி கன்னத்துல போட்டுலாம் வர முடியாது. என்ன விஷயம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா, ஏன் இவ்வளவு சிவலிங்கம் இருக்கு, அதுக்கு என்னென்ன ஸ்டோரி அப்படின்லாம் நீங்க கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சது 1 வாரம் இருக்கணும். அங்க 1 வீக் தங்கினாதான் ஃபுல்லா பார்க்க முடியும். அவ்வளவு விஷயம் இருக்கு. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்.